தன் கணவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு, அவங்க கதறி அழக்கூடிய அந்த காட்சி எல்லாருடைய மனதிலும் மிக ஆழமான வலியை கொடுத்துருக்கு. இங்கே உள்ள வாழக்கூடிய எல்லாருக்கும் வாழ்வாதாரமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டூரிசம் டெவலப் ஆகிக்கிட்டே வந்துச்சு. இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதளவில் பாதிக்கப்படும். அந்த பக்கம் நீ ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை சுடுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கத்தை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? இதனால் வர்த்தக நிறுவனங்கள், பெட்ரோல் பங்குகள், பொது இடங்களில் இருக்கக்கூடிய உணவகங்கள், இது மாதிரி எல்லா இடங்களும் கடைகள் மூடப்பட்டிருக்கு. இந்த தருணத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு விமானங்கள் எதுவுமே கூடுதல் கட்டணம் பயணிகள் கிட்ட வசூலிக்க கூடாது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், எக்மோர், அதுக்கப்புறமா மத வழிபாட்டு தலங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விமான நிலையங்கள், இது போன்ற இடங்கள்ல பலத்த பாதுகாப்பு இருக்கு. காஷ்மீர் மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றி இந்த சம்பவத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வர மேற்கொண்டு பல உதவிகளை வழங்கிட தமிழ்நாடு அரசு காத்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்காக கடந்த 30 ஆண்டுகளாகவே இந்த வேலையை நாங்கள் செய்து வருகிறோம்னு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் பேட்டி கொடுத்திருக்காரு. We have been doing this dirty work for United States for about 3 decades, ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். காஷ்மீரில் பஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்னால 28 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாரையுமே ஒரு வேதனைக்குள்ளே தான் ஆக்கியிருக்கு. மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய பைசரன் வேலி, பொதுவாகவே சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ரொம்ப அழகான இடம். அது வந்து பார்க்கவே ரம்யமாக மனதுக்கு அமைதியான ஒரு இடம் போல் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து பைசரன். இந்த பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி, அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அனைவருமே குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய ரோடோர கடைகளில் உணவுகள் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் தீவிரவாதிகள் 4 பேர் அந்த இடத்திற்கு வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க. அதாவது அங்கே பணிபுரியக்கூடிய காவலர்கள் உடையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஹிந்துக்கள் தனியாக வாங்க, முஸ்லீம்ஸ் தனியாக வாங்க அப்படின்றது சொல்லிட்டு ஹிந்துக்கள் கிட்டக்க, அதாவது இந்த முஸ்லீம்ஸ்னு யாராவது சொல்லியிருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக சொன்னாங்கன்னா, எங்கே களிமா சொல்லு 3 தடவை சொல்லு அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு வேர்ஸ் இருக்குது. அந்த வேர்ஸ் சொல்லலை அப்படின்னா டப்புன்னு சுட்டு கொண்டுட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகளை அவங்க ஒன்றும் பண்ணலை. ஆனால் அங்கே இருந்த ஒரு பெண்கிட்ட போய் மோடிக்கிட்ட இதை சொல்லு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போல இந்த ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுட்டு போனது நாடையே உலுக்கியிருக்கு. उसने बोला नहीं मोदी को बोलो கேக்கர் चला गया वहां से. அதாவது அன்னைக்கு அந்த இடத்திலிருந்து சில சுற்றுலா பயணிகள் திரும்பி வந்திருக்காங்க. பல சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இதனால காஷ்மீரில் இயல்பு நிலை நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடைகள் மூடப்பட்டிருக்கிறன. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள வாழக்கூடிய எல்லாருக்கும் வாழ்வாதாரமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டூரிசம் டெவலப் ஆகிக்கிட்டே வந்துச்சு. இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல குதிரை சவாரி எப்போவுமே அந்த தொழில் செய்யக்கூடிய ஆதில் ஹுசைன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுட்டு கொள்ளும் போது தன் உயிரை கூட பெரிதாக நினைக்காம தன்னலமற்று அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதியோட துப்பாக்கியை கையில் பிடுங்கி இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனையுமே காப்பாற்ற முயற்சி செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு வாக்குவாதத்தில், அந்த ஒரு முயற்சியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தீவிரவாதி அவரையும் சுட்டு கொண்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் பிரெட் வின்னர் அவர் மட்டும்தான். அவங்களோட தாயார், மனைவி, குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமே அவர் தான் டெய்லி இந்த சுற்றுலா பயணத்தை இந்த குதிரை சவாரி மூலமாக என்ன கொண்டு வராரோ அது மூலமாக அந்த குடும்பம் சாப்பிட்டுட்டு இருந்தது. இனிமேல் என்னோட குடும்பம் என்ன செய்யும் அப்படிங்கிற அந்த கேள்வியை அந்த தாயார் கதறி நியூஸ் சேனலில் பேசும்போது மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவலையாயிடுச்சு. ஒரு பக்கம் ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம். ஆதில் ஹுசைன் அப்படிங்கிற ஒருத்தர் முயற்சி செஞ்சு காப்பாற்றுறாரு இந்த பக்கம். அந்த பக்கம் நீ ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை சுடுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கத்தை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வருது இல்லையா? பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவிற்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கு. ஆதில் குரி, ஆசிஃப் ஷேக், சுலைமான் ஷா மற்றும் அபு தல்ஹா, இந்த 4 பேர் தான் இந்த துப்பாக்கிச்சூடை நிகழ்த்திருக்கிறாங்க. இந்த 4 தீவிரவாதிகளின் புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமாக ஆதில் குரி அனந்த்நாக் பகுதி, காஷ்மீரை சேர்ந்த அனந்த்நாக் பகுதியை சேர்ந்தவர் என்றும், ஆசிஃப் ஷேக் வந்து ஷோபூரை சேர்ந்தவர் என்றும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்த இடத்தை சுற்றி வளைத்து நம்மளுடைய இராணுவ படையினர் சோதனை நடத்திட்டு வராங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்து
சுற்றுலா தலங்கள் மட்டுமல்லாமல் காஷ்மீரை சுற்றியும் அதே சமயத்தில் இந்தியா முழுக்க பலத்த பாதுகாப்பு உடனடியாக முடுக்கிவிடப்பட்டிருக்கு. முக்கியமாக காஷ்மீரை சேர்ந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் சொல்கிறாங்க, ஏன் வந்து அப்பாவி மக்களை கொள்றீங்க, இந்த மதம்ங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய நட்பை ஏன் குலைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் இப்போ தான் கொஞ்சம் காஷ்மீரில் ப்ரீதிங் ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிருந்தது, அதை கெடுக்கிற அளவுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் நண்பர்கள் அனைவருமே, அதாவது அங்கே வாழக்கூடிய எல்லா மதத்தினருமே சேர்ந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் வர்த்தக நிறுவனங்கள், பெட்ரோல் பங்குகள் மற்றும் பொது இடங்களில் இருக்கக்கூடிய உணவகங்கள், இது மாதிரி எல்லா இடங்களும் கடைகள் மூடப்பட்டிருக்கு. முக்கியமான அத்தியாவசிய தேவைகளுக்காக சில கடைகள் மட்டுமே திறந்திருக்குது. ஆனாலும் எல்லா இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு மேற்கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய ராணுவ படையினர். காஷ்மீர் பல்கலைக்கழகமும் மூடப்பட்டிருக்கு, அரசு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக நிறைய இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள், அதாவது கண்டனத்தை தெரிவித்து பொதுமக்கள் தன்னுடைய ஆர்ப்பாட்டங்களை துவங்கியிருக்கிறாங்க. கடந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீர் பள்ளத்தாக்கு, அதாவது இந்த பைசரன் பள்ளத்தாக்கு முழுவதுமாக முடக்கப்பட்டது. இதுதான் முதல் முறை. அதாவது காஷ்மீரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே வந்து இப்போ இயல்பு நிலையில் இல்லை. நாங்கள் வந்து போக்குவரத்தாகட்டும், கடைகளாகட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்ததுன்னா கூட அந்த தேவைக்காகவும் நீங்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு இயல்பு நிலை நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 35 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை முழுவதுமாக முடக்கப்படுவது. இந்த தாக்குதலில் எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாலும் சுற்றுலா பயணிகளில் வெளிநாட்டவர்கள் இருந்ததுனால கண்டிப்பாக பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்ததை ஏற்க முடியாது அப்படின்னு இந்தியா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கோம். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் கடந்து வந்த பாதை பல வருடங்களாக இது நடந்துகிட்டு தான் இருக்கு. 2000ல், அதாவது கடந்த 2000ஆவது ஆண்டில் சிட்டி சிங்புரா அப்படிங்கிற ஒரு இடம் தெற்கு காஷ்மீரில் இருக்கு. இந்த தெற்கு காஷ்மீரில் 35 சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர், சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு வெகு நாட்கள் வரல. காஷ்மீரில் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்றுட்டு தான் இருந்தது. அதே 2000ஆவது ஆண்டில் அமர்நாத் யாத்திரை முகாம்கள் இருக்கு இல்லையா, இந்த முகாம்களை கண்காணித்து அதை குறி வச்சு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை தாக்கி கிட்டத்தட்ட 30 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 2001ஆம் ஆண்டில் சேஷ்நாக் அப்படிங்கிற பகுதியில் 13 யாத்திரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2002ஆம் ஆண்டு நடந்த தீவிரவாத தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு பிறகு தொடர்ச்சியா தாக்குதல்கள் அங்கே இங்கே நடந்துட்டு இருந்தாலும் 2017ஆம் ஆண்டு நடந்த தாக்குதலில் மரணம் நிகழ்ந்திருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமர்நாத் யாத்திரைக்கு செல்லக்கூடிய பக்தர்களில் 8 பேரை சுட்டுக் கொண்டு இருக்காங்க. 2019 மோஸ்ட் டெரிஃபைங் அட்டாக், அதாவது புல்வாமால நடந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய மரணம். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு உலகமே கண்டனம் தெரிவிச்சிருந்தது. அதுல முக்கியமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் மற்றும் இத்தாலியன் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து 2025 நடந்த இந்த தாக்குதல், சுற்றுலா பயணிகள் அப்பாவி மக்கள் மேல ஏற்படுத்திய தாக்குதல்ல 28 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. நிறைய நபர்கள் இன்ஜோர்ட் ஆயிருக்காங்க. கவலைக்கிடமாகவும் சில நபர்கள் இருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்த 6 மணி நேரத்தில் 3337 பேர் விமானம் மூலமா காஷ்மீரை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. பகல்ஹாம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீருக்கு சுற்றுலா பயணம் சென்றிருந்த சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அதாவது பைசரன் பள்ளத்தாக்கில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து நிச்சயமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய எந்த பயணியாக இருந்தாலும் நிச்சயமாக வீட்டுக்கு போயிடணும், இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதைப்பதைப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். அதனால் எல்லா நபர்களுமே கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது விமானத்தோட தேவை வந்து அதிகமாகும் எல்லாருமே பயணம் பண்ணுறதுக்காக. ஸ்ரீநகர்லேருந்து அதிகமான விமானங்களை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாக விமானத்தை இயக்கணும். முன்பதிவு செஞ்சுருப்பாங்களே இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு போகலாம் அன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. டெஃபினெட்லி அந்த பிளான் எல்லாம் கேன்சல் ஆகிடுதில்ல. அதற்கான டிக்கெட் விலையை தள்ளுபடி பண்ணணும். அதே போல் இப்போ அதிகமான புக்கிங் நிச்சயமாக ஏற்படும். அதனால் விமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிவில் விமானத்துறை போக்குவரத்து துறையின் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தருணத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக விமானங்கள் எதுவுமே கூடுதல் கட்டணம் பயணிகள்கிட்ட வசூலிக்கக்கூடாது. நிச்சயமாக அப்படி ஏதாவது எங்களுக்கு செய்தி வந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ இவங்க வந்து கூடுதலாக 4 விமானங்களை இயக்கியிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரின் முதல்வர் உமர் அப்துல்லா எங்களுடைய விருந்தினர்கள், அதாவது சுற்றுலாக்காக வந்திருந்த அத்தனை பேரும் கூட்டமாக வெளியேறுவதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக வேதனை அளிக்கிறது. ஆனாலும் இந்த சூழல் இப்படி இருக்கிறதுனால
அவங்க வெளியேறுவது தான் சரி, அதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியுது. இந்த நிலை மாறணும் அப்படிங்கிற நோக்கில் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஸ்ரீநகர் ஜம்மு இடையிலான தேசிய நெடுஞ்சாலை ஒரே திசை போக்குவரத்தாக மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா வாகனங்கள் வெளியேற, அதே போல் மக்களுக்காக அத்தனை மக்களையும் வந்து சேஃபாக நம்ம வெளியேற்றணும், அவங்களுக்கான ஒரு உறைவிடம் தரணும், சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போதைக்கு ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு உடைய இந்த போக்குவரத்து இணைக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் பலத்த பாதுகாப்பு இப்போதைக்கு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், அதாவது பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற மால்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் மெட்டல் டிடெக்டர் யூஸ் பண்ணி மக்களுடைய பையெல்லாம் பரிசோதனை செஞ்ச பிறகு அவங்கள பயணம் செய்யவோ இல்லை வேறு இடங்களுக்கு வந்து சேஃபாக அவங்கள கொண்டு போகவோ எப்படிப்பட்ட நபர்கள் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத சோதிச்சு தான் அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பலத்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு டிஜிபி சங்கர் ஜிவால் IPS அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், எக்மோர், அதுக்கப்புறமா மத வழிபாட்டு தலங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விமான நிலையங்கள், இது போன்ற இடங்களில் பலத்த பாதுகாப்பு இருக்குது. சந்தேகத்துக்கு உட்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது சுற்றி தெரிந்தாலோ இல்லை உங்களுக்கு சில இடங்களில் அசாதாரண சூழல் போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டாலோ நிச்சயமாக காவல்துறையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்தவும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு செய்தியவும் நம்மளுடைய காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்கள் கூடக்கூடிய இடம்னு சொன்னேன். இது வந்து பொது இடங்கள் மட்டுமல்ல, சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் மத உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் இல்லை வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இயங்கினாங்கன்னா அவங்க மேலே சைபர் குற்றம் பதிவு செய்யப்படும்னு சொல்லி சைபர் கிரைம் போலீசார் அவர்களும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. பூங்காக்கள், பொழுதுபோக்கு மையங்கள், மால்ஸ், தியேட்டர்ஸ், இன்னும் பல இடங்களில் நிச்சயமாக பாதுகாப்பு பணிகள் முடிக்க விட்டப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைபர் குற்றங்கள் சார்ந்து ஏதாவது வன்முறை தூண்டுவதற்காக நபர்கள் ஈடுபட்டாலோ நம்ம வந்து அது போன்ற விஷயங்கள் காவல்துறைக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முனைப்புடன் கமிஷனர் அருண் அவர்கள் தலைமையில் ஒரு டீம் செயல்பட்டு வராங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து தாக்குதலில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மௌன அஞ்சலியும் செலுத்தியிருக்கின்றனர். காஷ்மீர் மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றி இந்த சம்பவத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வர மேற்கொண்டு பல உதவிகளை வழங்கிட தமிழ்நாடு அரசு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாடு உதவும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் கூடுதல் ஆட்சியரும் IAS அதிகாரியுமான அஃப்தாப் ரசூல் அவர்களை ஜம்மு காஷ்மீருக்கு உடனடியாக சென்று நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுமாறு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது யாரும் உயிரிழக்கல, பட் ஒருத்தர் மட்டும் கவலைக்கிடமா இருக்காங்க. அவங்கள டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தேவையான உதவிகளை வழங்கி அவங்கள மிக பாதுகாப்பாக தமிழ்நாட்டுக்கு அழைத்து வர வேண்டிய அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அதாவது காஷ்மீரில் பைசரன் பள்ளத்தாக்கில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மேலேயும் நிச்சயமாக ஒரு அக்கறை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதனால் உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு தகவல்கள் தேவை அப்படின்னா அந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான உதவி எண்ணை அறிவிச்சிருக்காங்க. அந்த உதவி எண்கள் இதுதான். இந்திய கடற்படை அதிகாரி, அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் முடிஞ்சு சுவிட்சர்லாந்து ஹனிமூன் போகணும்னு ஆசைப்பட்டவருக்கு விசா கிடைக்காத ஒரு காரணத்தினால காஷ்மீருக்கு வந்திருக்காங்க. காஷ்மீரில் ஏற்பட்ட இந்த தாக்குதலுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து ரோட்டோர கடையில் பேல்பூரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இது நடந்து ஒரு 4 மணி நேரத்திற்குள்ள தன் கணவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு, அவங்க கதறி அழக்கூடிய அந்த காட்சி எல்லாருடைய மனதிலும் மிக ஆழமான வலியை கொடுத்திருக்கு. இறந்த உடலுடன் ஒரு பெண் அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது தான் நிர்கதியாக உட்கார்ந்துருக்கிறங்கிற அந்த காட்சி, இதைத்தான் நம்ம சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே பார்த்துருப்போம். அதை பார்த்து அடுத்த நிமிஷம் நமக்கு தூக்கம் வந்திருக்காது. ஒரு நிமிடம் நிச்சயமாக இதே நின்னே போச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த புகைப்படம் கடற்படை அதிகாரி வினய் நர்வால் மற்றும் அவங்களுடைய மனைவி ஹிமான்ஷி அவர்களுடையது தான். எல்லாம் முடிந்து விட்டது, நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அங்கே ஷால் வியாபாரி, காஷ்மீர்னாலே ஒரு ஷால் யார் போனாலும் வாங்கிட்டு வருவாங்க நமக்கு, அந்த ஷால் வியாபாரி ஷக்கீல் அகமது சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை நம்பி தான் நான் கடன் வாங்கியிருந்தேன், சுற்றுலா பயணிகள் தான் எங்களோட வாழ்வாதாரம், இப்போ வாழ்வாதாரம் முழுக்க அழித்து விட்டாங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. பஹல்காமில் நடந்த இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் வலுக்கின்ற நிலையில பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பயிற்சி கொடுக்கிறதா அப்படின்னு எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்காக கடந்த 30 ஆண்டுகளாகவே இந்த வேலையை நாங்கள் செய்து வருகிறோம்னு லண்டனை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சிக்கு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் பேட்டி கொடுத்திருக்காரு. We have been doing this dirty work for United States for about 3 decades, பாதுகாப்பு பணிகளும் மக்களை மீட்டெடுக்கக்கூடிய பணியில
தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்கு சென்ற இந்திய எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த PK சிங் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. 17 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றும் கொல்கத்தாவை சேர்ந்த PK சிங் பஞ்சாப் ஃபிரோஸ்பூர் அருகே எல்லை தாண்டி வந்ததாக கூறி பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்திருக்கு. அவரை மீட்கக்கூடிய பணி தீவிரமடைஞ்சிருக்கு. நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய முடிவாக இந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் தூதரகத்திற்கு நாம கொடுத்திருந்த காவலை வாபஸ் வாங்கியாச்சு. வாகா எல்லை மூடப்பட்டாச்சு. முக்கியமாக இந்த வாகா எல்லையில் நிகழக்கூடிய ஒரு ரிச்சுவல், அதாவது நம்மளுடைய இந்தியன் ஆர்மியும் பாகிஸ்தானின் ஆர்மியும் இந்த பீட்டிங் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரை ஒருவர் பார்த்து நடந்து வந்து சல்யூட் பண்ணி கை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு காட்சியை நம்ம நிறைய திரைப்படங்களில் கூட பார்த்துருப்போம். இந்த ஒரு வழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த அறிவுரைக்கு பிறகு நிறுத்தியாச்சு. இந்திய பாகிஸ்தான் உறவில் இது ஒரு பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கே இந்தியாவுக்கு சிகிச்சைக்காகவோ இல்லை பல காரணங்களுக்காக வந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் அனைவருமே வெளியேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக. தமிழ்நாட்டில் சிகிச்சைக்காக வந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் நபர்கள் அனைவருமே இமீடியட்டாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கான விசா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் அப்படின்னு இந்தியா அறிவித்த பிறகு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க, சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோம், இப்படி நீங்கள் நடந்து கொள்வது ஒரு போராக கருதப்படும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. சிந்து நதி ஒப்பந்தம்னா என்ன? இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ராவி, பீஸ், சட்லஜ் இந்த கிழக்கு நதிகள் நம்மளுடையது. மேற்கு நதிகளான சிந்து, ஷெனாப் மற்றும் ஜீலம் நதிகளை 80% பாகிஸ்தான் உபயோகிக்கணும், 20% இந்தியா உபயோகிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் எட்டப்பட்டுச்சு. ஏன் பாகிஸ்தானுக்கு இந்த நீர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்துக்காகட்டும் தொழிற்சாலைகளுக்காகட்டும் நிச்சயமாக இந்த நதி நீரை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது அத்தனை நதிகளும் சிந்துல தான் போய் கலக்குது. இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு இந்தியா இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து தான் அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்படைகளும் தயார் நிலையில் 2 நாடுகளும் வைத்திருக்கிறது. பாகிஸ்தானின் 80% நீர் ஆதாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேற்கு நதிகள் தான். இந்த நதிகள் இல்லாமல் போனால் அங்கே நீர் பஞ்சம் ஏற்படும், நிச்சயமாக விவசாயம் தட்டுப்படும், உப்புத்தன்மை நிலங்களில் ஏற்படும். அப்படின்றதுனால பாகிஸ்தானுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படலாம். இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உதாம்பூர் பாசன்காட் பகுதியில் தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தப்பட்ட பொழுது துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு. அந்த துப்பாக்கி சூடுல ஒரு ராணுவ வீரரை நாம் இழந்திருக்கிறோம். 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் தொடர்ந்து ஒரு அசாதாரண சூழல் காஷ்மீரை சுற்றி இன்றைக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தை தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்கு எட்ட போகிறோம் அப்படிங்கிற கவலைக்கிடமான பேட்டிகள் நிறைய நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 42 தீவிரவாத முகாம்களை இந்தியா கண்டறிஞ்சிருக்கு. பாகிஸ்தான் இந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா ஓன் பண்ணக்கூடிய மற்றும் இந்தியர்கள் இயக்கக்கூடிய விமானங்கள் எதுவாக இருந்தாலும் பாகிஸ்தானோட வான்பரப்பில் பறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே உடனடியாக அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எல்லாரும் எங்கள் நாட்டை விட்டு வெளியேறணும், இந்தியா கூட இருக்கக்கூடிய வர்த்தகத்தை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. தன் உறவுகளை இழந்த அத்தனை நபர்களுக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற செய்திகள் நாம் மறுபடி பகிரக்கூடாத அளவுக்கு ஒரு அமைதி நிலவனம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்சியர் தாட்டோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.